Assalamualaikum. Hi viewers. Welcome to Sitima Kitchen. இன்னைக்கு நம்ம சித்திமா கிச்சன்ல ரொம்பவே ஸ்வீட் ஐட்டம் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு லஞ்ச் டைம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடலானம். இது வந்து குடல் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டான மசாலா குவான்டிட்டியில் கரெக்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாக்கா மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடலானம் பண்ணுறதுக்கு நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வெறும் பாத்திரத்துலலாம் குக் பண்ணால் சீக்கிரத்தில் இது வந்து குக் ஆகாது. ஸோ குக்கரில் பண்ணுறதுனால ஒரு 4-5 விசிலில் வந்து இது குக் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அந்த கணக்கில் வந்து ஈஸியாகவே குக் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு மினி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதுவும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். இது கடை இஞ்சி பூண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உப்பு கொஞ்சம் சுல்லாப்பாக இருக்குங்கிறதுனால இந்த டிஷ்ஷில் வந்து நான் உப்பு லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுடுவோம். இல்லைனா வந்து இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தாக்கா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே மசாலா குவான்டிட்டி பார்க்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருசீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லாவே இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துப்போம். இது சக்தி மசாலாங்கிறதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஃப்ளேவருக்காக மல்லி புதினா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இது குழம்பு மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மல்லித்தூளும் சேர்க்குறோம். தனி மல்லித்தூள் தான். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த மல்லித்தூள் கரையிற மாதிரி. இப்போ ஃபுல்லாக நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ இது குக் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துப்போம். இப்போ வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து குடலில் வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து கடலை பருப்பு இதில் சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சது தான். ரொம்ப நேரம் இது ஊற தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதை 2-3 தடவை நல்லா அலசிட்டு நம்ம இந்த குடலானத்தில் இந்த கடலை பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வேக வைக்கலாம். ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாகவே வச்சு வேக வைக்கலாம். நம்ம தண்ணி தாராளமாக ஊற்றிருக்கோம். ஸோ வந்து அடியெலாம் பிடிக்காது. 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஏர்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ குடலை செக் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னாக்கா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். நான் 3 கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருத்து போகாது. குடல் வேகிற வரைக்கும் நம்ம சும்மா நார்மலாக வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கருத்து போயிடும். ஸோ நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து குடலானத்தில் சேர்த்துக்கலாம். குடலானத்துக்கு கத்திரிக்காய் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் பாதி முடி தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ மறுபடியும் அடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம். எக்ஸைட்டாக ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ இதில் உள்ள ஏர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்ம ஃப்ளேவராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த மசாலா குவான்டிட்டியில் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம செஞ்சோன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.